SOS நிறுவனத்தால் இன்று யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு பகுதியில் சிறுவர் கிராமம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை பராமரிக்கும் நோக்கிலேயே இந்த சிறுவர் கிராமம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலேத்தி ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு இந்த சிறுவர் கிராமத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தனர். சுமார் 257 மில்லியன் ரூபாய் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சிறுவர் கிராமத்தில் பெற்றோரை இழந்த 97 பிள்ளைகள் பராமரிக்கப்படுவதற்கான சகல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் செட்டிக்குளம் மேனிக்பா முகாமில் இருந்து பொறுப்பேற்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறுவர் கிராமம் SOS நிறுவனத்தினால் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட 6வது சிறுவர் கிராமம் என்பதுடன் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சிறுவர் கிராமமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் பற்றிய அண்மையில் நிரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட படிவங்கள் உண்மையை திசை திருப்பும் வகையில் அமைந்துள்ளன. அது பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உள்ளது. இராணுவத்தினரோ அரசாங்கமோ தமக்கு ஏதாவது நன்மை கிடைக்காவிட்டால் இந்த காணாமல் போனோர் என்ற மக்கள் குழுவினரை விடுவிக்காது வைத்து பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சம்பந்தமாக கூறப்படும் ஒரு காரணம், போரில் ஈடுபட்ட இயக்கத்தினர் பொன் பொருள் திரவியங்கள் ஆகியவற்றை எங்கே புதைத்தோ பத்திரமாக பதுக்கியோ வைத்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய விவரங்கள் அறியவே இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று, இதற்காக சித்திரவதைக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் எமக்கு செய்திகள் வருகின்றன. இது பற்றி கேட்டால் தமக்கு எதுவும் தெரியாது, காணாமல் போனவர்களுக்கு தாங்கள் பொறுப்பில்லை, அல்லது தமிழ் இயக்கங்கள் தான் அவர்களை கொண்டு போய் இருக்க வேண்டும் என்று அதிகாரத்தில் உள்ளவர்களால் கூறப்படுகின்றது. இன்று ஜனநாயகத்திற்கு திரும்பி வந்திருப்பதாக தெரிவிக்கும் பல முன்னைய இயக்கத்தினர் தொடர்ந்தும் ஆயுதங்களை கரவாக வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அண்மையில் ஒருவர் தீவு பகுதி ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டது சம்பந்தமாக பாவிக்கப்பட்டதாக கூறப்படும் சுடுகலன் எப்படி பெறப்பட்டது என்பது சம்பந்தமாக உரிய விசாரணை நடைபெற வேண்டும். அதிலிருந்து பல விடயங்கள் வெளிவர. மோகம்பரை சிறைச்சாலை கூரை மீதேறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் இன்று முன்னெடுத்த கலந்துரையாடல் வெற்றியளிக்கவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிறை கைதிகளுடன் இன்று 3 தடவைகள் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களது தண்டனையை குறைக்குமாறு கோரியே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அவர்களில் 3 பேர் உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ள அதேவேளை இன்னும் 32 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இன்று 3 தடவைகள் சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி அவர்களுடன் கலந்துரையாடிய போதும் அது வெற்றியளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர், அமைச்சின் செயலாளர் மற்றும் சிரேஷ்ட ஆணையாளர்களின் பங்களிப்புடன் நாளை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக அவர் கூறினார். இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தினால் பல்வேறு சர்ச்சைகள் தோன்றியுள்ளன. இந்த நிலையில் இரணைமடு குளத்திலிருந்து நீரை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று கரைச்சி பிரதேச சபை மண்டபத்தில் இன்றும் நடைபெற்றது. இரணைமடு குளம் புனரமைக்கப்பட்டு தமது விவசாய நடவடிக்கைகள் காலபோகம் சிறுபோகம் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ததன் பின்னர் எஞ்சியுள்ள நீர் இருப்பின் அதனை யாழ்ப்பாணத்திற்கு விநியோகிக்க முடியும் எனவும் இந்த கூட்டத்தின் போது தெளிவுபடுத்தப்பட்டது. தம்முடைய விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அமைக்கப்பட்ட குளத்து நீர் தம்முடைய விவசாய நடவடிக்கைகளுக்கு போதாமல் இருப்பதாகவும் இந்த கலந்துரையாடலில் விவசாய சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் இரணைமடு குளத்தின் நீரை பயன்படுத்தும் 21 விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இரணைமடு எமக்காக அபிவிருத்தி செய்யப்படுமாக இருந்தால் இதுவரை பாய்ச்சலுக்கு உட்படுத்தப்பட்ட 21,000 ஏக்கரைக்கும் மேலாக மேலும் 15,000 வரையான ஏக்கர்களை நாங்கள் இந்த விவசாய உற்பத்திக்குள் ஈடுபடுத்தலாம். பிரதேசத்தைச் சேர்ந்த 3க்கும் மேற்பட்ட கிராமங்களும், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் ஏறக்குறைய 15,000 ஏக்கரை இந்த விவசாய நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம். எனவே எங்களுடைய குளத்தை இந்த எங்களுடைய விவசாய மக்களுக்காக அபிவிருத்தி செய்வதையே நாங்கள் விரும்பி எதிர்பார்த்து நிற்கின்றோம். மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது 18 மனித மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது.
குறித்த பகுதியில் ஏற்கனவே 15 மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது மேலும் 3 மனித மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்திருந்தார். இதுவரையில் 18 மனித மண்டையோடுகள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கமைய நாளையும் நாளை மறுதினமும் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கமைய அனுராதபுரம் வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மண் ஆய்வு பிரிவின் நிபுணர் ஆகியோரின் கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் A32 வீதியூடாக குடிநீர் குழாய்களை பொருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது கடந்த மாதம் 20ஆம் திகதி முதலாவது மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்படுகின்ற மனித மண்டையோடுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் சர்வதேச அரசியலை தீர்மானிக்கின்றவர்களாக மாறியுள்ளனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஒரு நாட்டில், ஒரு பிரதேசத்தில், ஒரு தேசியத்திலே எந்த ஒரு போராட்டங்களும் இடம்பெற்றாலும் கூட அந்த போராட்டங்களை தீர்மானிக்கின்ற சக்தி சர்வதேசத்துக்குத்தான் இருக்கின்றது. ஆகவே எங்கள் போராட்டம் இப்பொழுது எமது நாட்டிலிருந்து பிராந்திய வல்லரசிலே இருந்து இப்பொழுது சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இருக்கின்றது. இந்த சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு நாங்கள் மட்டும் கூறவில்லை, இப்பொழுது அமைச்சர்களே கூறுகின்றார்கள். நீங்கள் நேற்று ஒரு பத்திரிகையை பார்த்திருந்தால் ஊடகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கேலிய ரம்புக்கலை அவர்களின் செய்தி ஒரு பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக வந்தது. அதில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு வந்ததும் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள், இப்பொழுது 2-3 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார் பிரித்தானிய பிரதமர் அவர்கள். அண்மையிலே வந்த எமது கனடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதிகா அவர்களும் ஏன் வந்தார்கள் என்பதை அவரே கூறுகின்றார். அங்கே தேர்தல் நடக்கப் போகின்றது. எங்கே தேர்தல் நடக்கப் போகின்றது? பிரித்தானியாவில் தேர்தல் நடக்கப் போகின்றது, கனடாவிலே தேர்தல் நடக்கப் போகின்றது. அவர்களின் செல்வாக்கை அதிகரிப்பதற்காக இங்கு வந்தார்களே தவிர இங்கு அவர்கள் வேற ஒன்றுக்கும் வரவில்லை என்பதை கெகலிய ரங்பூக்கல் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதில் அவர் கருத்திலிருந்து நான் ஒன்றை உங்களுக்கு கூறுகின்றேன். இதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னவென்றால், சர்வதேச அரசியலையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக நாங்கள் வடகிழக்கு மக்கள் மாறி இருக்கின்றோம். நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. மாத்தறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பொன்று இன்று காலை இடம்பெற்றது. இந்த சந்திப்பு பிரதி தபால் சேவைகள் அமைச்சர் சனத் ஜெயசூரியவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களுடன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது அண்மையில் தோல்வியுற்ற மாத்தறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் குறித்து பிரதி அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அண்மையில் பிரதேச சபையில் சிக்கல் ஒன்று ஏற்பட்டது. கட்சி என்ற வகையில் பிரதேச சபை உறுப்பினர்களை கொழும்புக்கு அழைத்து நானும் டலஸ் அழகப்பெரும அமைச்சரும் கலந்துரையாடினோம். அதன் பின்னர் தீர்மானங்களை நிறைவேற்றும் போது கட்சி என்ற வகையிலும் கூட்டமைப்பு என்ற வகையிலும் கட்சி செயலாளரையும் பொருளாளரையும் பிரதேச அமைப்பாளரையும் அழைத்து தீர்மானங்களை மேற்கொண்டோம். தொகுதி அமைப்பாளரை தனியாக வைத்து தீர்மானங்களை எடுக்கவில்லை. அனைவரையும் முன்வைத்து தான் தீர்மானித்தோம். அதன் போது அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். சிரச ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் SM மரிக்கார் இன்று பிற்பகல் பொரளை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சிரச ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் SM மரிக்கர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது பொரளை சீவலிபுர பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. දැන් ඉස්සර අපි
கொழும்பில் உள்ளவர்களுக்கு சலுகை கிடைக்கும் போது கிராம மக்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில்லை என கூறுவார்கள். எனினும் அது உண்மையல்ல. கொழும்பு மாநகர சபையின் வறிய மக்களே எப்போதும் துன்பப்படுகின்றார்கள். இப்போது கொழும்பில் செலவுகள் அதிகம் என்பதே இதற்கு காரணமாகும். உணவகங்களில் சாப்பிட வேண்டும், வேறு விடயங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். இந்த நிலைக்கு உள்ளாவது கொழும்பு மக்களே. இலங்கையின் பிரபல பாடசாலைகள் கொழும்பிலேயே உள்ளன. ஆனால் அந்த பாடசாலைகளில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க முடியாது. செல்வந்தர்களின் பிள்ளைகள் மாத்திரமே சேர்க்க முடியும். இலங்கையின் பிரபல தனியார் வைத்தியசாலை கொழும்பிலேயே உள்ளது. ஆனால் நோய் ஏற்படும் போது அந்த வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறுவதற்கு பணம் இல்லை. இலங்கையின் பிரம்மாண்டமான ஹோட்டல் கொழும்பிலேயே உள்ளது. ஆனால் அந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு பணம் இல்லை. ஒரு நேர உணவை கூட அங்கு பெற்றுக்கொள்ள முடியாது. பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் கடல்சார் செயற்றிட்ட அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன களுத்துறை நாகொட பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். பொது வேட்பாளர் ஒருவரை தேட வேண்டிய தேவை தமக்கு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூர்யா ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். சிறுகொத்தவில் இருக்கின்ற அனைத்து யானைகளும் குழப்பமடைந்துள்ளன. அப்படி இல்லை என கூறுபவர்களின் வீட்டுக்கு சென்று பார்த்தால் உண்மை நிலை தெரிந்துவிடும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது ஒரு வேலையை மாத்திரமே செய்ய முடியும் என நான் நினைக்கின்றேன். அனைத்து தகுதிகளையும் கொண்ட ஒரு பொது வேட்பாளர் இருக்கின்றார். அவர் அனைத்து சக்திகளையும் எதிர்கொள்ளக்கூடிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்பதனை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிතුமா කියන එක අපි බොහොම වගකීමකින් කියනවා. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114